எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரிகிங்காக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைரக்டர்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது சார். சத்யா சார், விஜய் கனிஷ்கா சார், வெல்கம். உங்கள்கிட்ட ஒரு அழகான ஒரு ஸ்பார்க் இருக்குது, அது எனக்கு ஐ கேன் ஐடென்டிஃபை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 3 of my favorite people, K.S. Ravikumar sir, Vikraman sir, Sarath Kumar sir, எல்லாரும் ஒரு படத்தில். அண்ட் கனிஷ்கா, ஆல் தி வெரி பெஸ்ட். லுக்கிங் குட் இந்த ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அந்த ரியாக்ஷன் தான் எனக்கு வந்துச்சு. பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட் டு த டீம். சத்யா சார் இஸ் மியூசிக் எல்லாமே செம்மையாக இருக்குது. அண்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, கதிர் அண்ட் கார்த்திகேயன், ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் தேங்க்ஸ் டு விக்ரமன் சார், பிகாஸ் விக்ரமன் சாருக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் பெரிய மரியாதை இருக்குது. இப்போ ஏன்னா நான் வந்து என்னோடய செகண்ட் ஃபில்ம் ஜிகர்தண்டா பண்ணப்போ நான் வந்து யார்ட்டையுமே ஏடியாலாம் ஒர்க் பண்ணல. ஸோ வந்து அதில் ஒரு இஷ்யூ இருந்தப்போ ஐ திங்க் விக்ரமன் சாரும் ஆர்கே செல்வமணி சாரும் வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா அந்த படமே வந்திருக்காது. தேங்க்ஸ் ஸோ மச் சார். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. And the entire film team ku all the very best. Let it become a big hit. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கல. இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறதே வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே எவ்வளோ போராட்டங்களை சந்தித்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் விக்ரமன் சார் கூட நான் ரெகுலராக பேசிகிட்டு இருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. விஜய் கனிஷ்கா சூப்பராக இருக்கார். ஒரு ஹீரோவாக அறிமுகமாகாமல் ஒரு கேரக்டர் அறிமுகமாக இருக்கார் அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. பல முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. கௌதம் சார் இருக்கார், சரத்குமார் சார் இருக்கார், சமுத்திரகனி சார் இருக்கார். அதில் இவரும் ஒரு முக்கியமான கேரக்டராக பண்ணியிருக்காருங்கிறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சாருடைய 2 சாங்ஸ் சூப்பராக இருந்தது. சார் ட்ரெய்லர் மியூசிக் நல்லது, சாங்ஸும் சூப்பராக இருந்தது. ஃபண்டாஸ்டிக். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ். இப்படி ஒரு பரிபூர்ண ஒரு விழாவை விக்ரமன் சாரும் கேஎஸ் ரவிக்குமார் சாரும் தான் பண்ண முடியும். அதுக்கு காரணம் அவங்க வந்து சூப்பர் குட்ன்ற ஒரு மாபெரும் கோயிலிலிருந்து வந்தவர்கள். அந்த ஆஃபீஸை நான் பார்ப்பேன். அது வந்து ஒரு வரம் கொடுக்குற ஒரு கோயில் மாதிரி எப்போதும் ஒரு 50 பேர் நிற்பாங்க. அதுக்கு காரணம் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் சாரும். இப்போ புது கோயில் ஒன்று வந்திருக்கு. அந்த கோயிலில் விஜய் கனிஷ்கா வந்திருக்காரு. கனிஷ்கர்ன்ற அந்த மகாராஜா தான் அசோகருக்கு முன்னாடி கனிஷ்கர்ன்றது வந்து ஒரு தரம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சேர்ந்தது. மாபெரும், அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியாவினுடைய வட பகுதிகளை எல்லாம் சேர்ந்து ஆட்சி செய்த ஒரு பௌத்த மன்னன், மகா மன்னன் கனிஷ்கர். அந்த பேர் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்களும் திரைப்பட உலகத்தில் மாபெரும் நடிகராக வலம் வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் அப்பா குடும்பம் வந்து 100 பசுமாடு, 100 எருவு மாடு, அவ்வளோ பெரிய வயல்வெளிகள் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் உங்கள் தந்தை. அவர் வந்து இங்கே பசியாலும் பட்டினியாலும் கடந்து தான் இந்த இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு. இவ்வளோ மனிதர்கள் அவர் கூட இருக்கிறாங்கன்னா அவருடைய மிகப்பெரிய தியாகமும் அடுத்தது அவருடைய உறுதியும் தான். அது உங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பையன். அப்படி ஒரு படிப்பை விட்டு இந்த துறைக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு விஜயை பற்றி உங்கள் அப்பா பல இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கேட்டால் அடுத்தது நடிப்பார். டைலாக் எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் விஜய்ன்னு சொல்லுவார். விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லுவார். இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் ஒரு தடவை கேட்டாப்புலன்னா அப்படியே நடிப்பாப்புல. அந்த அளவுக்கு அந்த டெடிக்கேஷனாக இருப்பாங்க. ஒரு தொழில் மீது 100க்கு 100% அந்த அதிலே இருக்கிறது தான் வெற்றியினுடைய மிகப்பெரிய இடமா இருக்கும். அதுதான் வந்து விக்ரம் சார் அடிச்சிருக்காங்க. அதுதான் ரவிக்குமார் சார். 29 லட்சம் 30 நாள்னால் 28 லட்சத்தில் 29 நாளில் எடுக்கிற ஒரு இயக்குனர். இன்றைக்கும் ஒரு மாபெரும் கேஎஸ் சங்கருக்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி வச்சு மாற்றி எடுத்த இயக்குனருக்கு பிறகு ரஜினி சார், கமல் சாரை மாற்றி இயக்குனிய ஒரு மாபெரும் இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் சார். அதெல்லாம் இன்னொரு இயக்குனருக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அத்தனை பேர்கிட்டும் சிறந்த பேரோடு
அத்தனை தயாரிப்பாளர்களையும் சிறந்த பேரோடு வந்தவர் ரவிக்குமார் சார். அப்படி ஒரு ப்ரொடக்ஷனில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், இந்த மாதிரி பெரிய இடங்களில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிரும். கதை கேட்க சொல்லும்போது அவங்க அப்பா தான் கேட்குறாராம், அவங்க அண்ணன் தான் கேட்குறாராம் அப்படின்னு விட்டுறாதீங்க. நீங்களே கேளுங்க எல்லா கதையும். ஏன்னா நீங்கள் தான் யூத் வைப், உங்களுக்கு தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு தெரியும். அவங்களும் கேட்கணும். செகண்ட் ஒப்பீனியன் வச்சிங்க. யாரும் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுங்க, நீங்களே கதை கேளுங்க. பிடிக்காத கதையை அவாய்ட் பண்ணுங்கள், நல்ல கதையை பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் அப்பா அவையத்து முந்தியிருக்கு செயல் பண்ணிட்டாரு. நீங்கள் இவன் தந்தை என்னோற்றான் கொள்கன்னு சொல். இந்த பையனை பெற்றெடுக்க அந்த தந்தை என்ன பாடுபட்டாரோ அப்படின்ற பேரை நீங்கள் எடுத்துருவீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு 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 வாழ்க. நன்றி.